கொஞ்ச நாளா ரோட்ல கார் உருகுத்து, செருப்பு உருகுத்து, கார் கண்ணாடி உருகுத்து, அதே மாதிரி சிக்னல் லேம்ப் போஸ்ட் அது உருகி வேற இத மாதிரி வீடியோக்கள் கனமா பார்த்துருப்பீங்க. இது ஐரோப்பா கண்டத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஐரோப்பா கண்டம் ஒரு அவன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். உலக சுகாதார நிறுவனம் WHO ஐரோப்பிய கண்டத்துல ஜூன் 21ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 1300 பேர் இறந்திருக்கதா ரிப்போர்ட் சொல்றாங்க. இப்போ ஜெர்மனிலாம் பாத்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸும், பிரான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 44 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வெப்பநிலை அங்க பதிவாயிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒமேகா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. அந்த ஒமேகா பிளாக் அப்படின்றது ஒரு அவன் தட்டுக்குள்ள எப்படி ஒரே இடத்துல ஹீட் உருவாகுது, அத மாதிரி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஆப்பிரிக்காவில சகாரா பாலைவனத்து ஹீட்டான காத்துக்கள் வருது இல்லையா, அது ஏற்கனவே பாலைவனம். அந்த பாலைவனத்துல வர ஹீட்டான காத்து மேல எழும்பி ஐரோப்பா கண்டத்துக்கு வரும்போது அது ஒரே இடத்துல நின்றுடுச்சு. மேகங்கள் கூட அந்த ஹீட்டை போய் தடுக்கல. அந்த ஹீட் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அதனால நாளுக்கு நாள் ஐரோப்பா கண்டத்துல ஹீட் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் ஹீட்டை விட 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது. இன்னொரு காரணம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஆக ஆக, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் மேல 12, 1, 2க்குலாம் ஹீட் ரொம்ப குறைஞ்சி கொஞ்சம் சில்னஸா இருக்கும். ஆனா ஐரோப்பா கண்டத்துல பாத்தீங்கன்னா இப்பயும் நைட்ல 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை அப்படியே இருக்குது. இதனால பகல்லையும் பாத்தீங்கன்னா 40-45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடிக்குது. நைட்லயும் பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை ஆகுது. அதனால பகல்லையும் ஹீட் அதிகமாகவும் நைட்லயும் ஹீட் அதிகமாகவும் இருக்கிறதால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஹீட்டை அவங்களால உடம்புக்கு ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 40-45 டிகிரி செல்சியஸுக்கேவா ரோடு உருகுது, கிளாஸ் உருகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 40-45 டிகிரியில எந்த ஒரு பிரச்சனையும் ஆகறதில்ல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 40-45 டிகிரின்றது சாதாரண வெப்பநிலை. இந்த வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊரோட ரோடோ இல்ல பொருட்களோ தயார் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்களுக்கு வெயில் கிடையாது, அவங்களுக்கு கூலிங் தான் அதிகம். அதனால அவங்களுக்கு அதிக குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ரோடோ பொருளோ தயார் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதிக ஹீட் ஆகும்போது அந்த பொருள் உருக ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி அவங்களுக்கு உருக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இப்ப வீடுகள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கட்டும்போது பெரிய பெரிய ஜன்னல்ஸ் எல்லாம் வச்சு கட்டுவாங்க, காத்து வர்றதுக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஜன்னலே வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏசி இத மாதிரி குளிர்சாதன பொருட்கள் எல்லாம் வச்சிருவாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க குளிர் பிரதேசம், அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜன்னல்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ரூமை வார்மா வச்சுக்கிற அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஹீட் ஏறும்போது இப்ப அந்த வீடுலாம் அவன் மாதிரி ஆயிடுது. ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா ஜன்னலே இல்லாதன்றதால ஏர் சர்க்குலேஷன் இல்லை. அதனால ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவன் மாதிரி ஆயிடுது. இதனால அவங்களால அந்த ஹீட்ஸை தாங்க முடியல. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அந்த வெயில தாங்கக்கூடிய அளவுக்கு உடல்வாகு இருக்குது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அத மாதிரி உடல்வாகு இல்லை. அவங்களுக்கு அவங்களோட உடல் அமைப்பே பாத்தீங்கன்னா குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு தான் உடல் அமைப்பு இருக்குது. வெயில தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உடல் அமைப்பு இல்லை. அது ஒரு ரீசன். இப்ப ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 85% 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இறந்துருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கிறதால ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வரலாம். இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேர்வை மூலமா அவங்க உடம்பு குளுமைப்படுத்தப்படும். ஆனா வயசானவங்களுக்கு அந்த வியர்வை வர்றது கொஞ்சம் குறையும். அப்படின்றதால அவங்களால அந்த ஹீட்டை தாங்க முடியாத தன்மை இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கிறவங்க வெளியில நடமாட்டு போறது வர்றது அப்படி இருக்கும். ஆனா வயசானவங்க வீட்டிலே இருக்கிறாங்களா, ஏற்கனவே வீடே ஹீட் அதிகமா இருக்கிறதால இன்னும் ஹீட் ஆகி இத மாதிரி சில வியாதிகள் அவங்களுக்கு இறப்போட விகிதம் அதிகமா இருக்கலாம்.
அவங்களும் வெயில சமாளிக்கிறதுக்காக இப்ப அவங்களும் போய் ஏசி இத மாதிரி பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.